பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அறிவித்த பொன்மொழிகளில் சில அறிவுரையாக அவர்களுக்கு கூறினார்கள். அந்த அறிவுரையை நாமும் கேட்டு நமக்கு பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அறிவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவைகளில் ஒரு சில இங்கே வெளியிடுகிறேன். மீண்டும் தொடர்ச்சியாக நாளையும் வெளியிடுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது, பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை பார்த்து, அலியே, பகைவரிடம் உபகாரம் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். உமது வார்த்தைகளை மதிக்காதவர்களும் பேச முனையாதீர்கள். இருவர் ரகசியம் பேசிக் கொண்டிருக்கும் போது உத்தரவு இன்றி நெருங்காதீர்கள் என்று கூறினார்கள். கஞ்சனிடம் பண உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அலியே, தொழுது வரும் கஞ்சத்தனம் படைத்தவனை விட தர்மங்கள் செய்து வரும் பாவியானவனே மேலானவன் என்பதாக கூறினார்கள். அலியே, மார்க்கத்திற்கு பயன்படாத தோழர்களுடன் உறவாடாதீர்கள் என்றும் கூறினார்கள். அலியே, சந்திக்கும் முஸ்லிம் சகோதரர்களுக்கு சலாம் கூறுவது முந்திக் கொள்வீராக, அதனால் அதிகமாக நன்மை அடைவீராக என்றும் கூறினார்கள். அலியே, ஜமாத்துடன் தொழுவதில் விருப்பம் கொண்டவர் பயபக்தியுடைய ஈமான்தாரி ஆவர். அல்லாஹ் அவரை மிகவும் நேசிக்கின்றான் என்று கூறினார்கள். அலியே, வாந்தி எடுத்தாலும் கொட்டாவி எடுத்தாலும் மூக்கு உடைதலும் பள்ளிவாசல் தும்புதலும் ஷைத்தானின் கெட்ட செயலாகும் என்று கூறினார்கள். அலியே, மற்ற முஸ்லிமை திட்டாதீர்கள், அது உம்மிடத்தில் திரும்பி வரும். அலியே, மார்க்க அறிவு இல்லாத வணக்கம் குருடன் வழி நடப்பது போல் அர்த்தமற்றதாக வேண்டும் என்று கூறினார்கள். அலியே, கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்வீராக, நிம்மதியாக வாழ்வீர் என்றும் அறிவுரை கூறினார்கள். அலியே, உமது இரகசியங்களை மற்றவர்களும் சொல்லாதீர்கள், குறிப்பாக பெண்களும் மறைத்துக் கொள்வீராக, பெண்கள் இரகசியங்களை மறைக்க மாட்டார்கள். அலியே, உறுதியான சொர்க்கவாசிகள் 7 வகையினர். 1. மன்னிப்பு தேடும் பக்தியுடைய வாலிபர், மறைமுகமாக தர்மம் செய்கின்ற செல்வந்தர்கள், ஹராமான பாவச் செயல்களை விட்டும் விலகி இருப்பவர்கள். 4. காலையில் வழக்கமாக லுஹர் தொழுகையை தொழுபவர்கள். 5. ஜமாத்துடன் தொழுது வருபவர்கள். 6. எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து வாழ்பவர்கள். 7. உலமாக்கள் முஅ்மின்களுடன் சேர்ந்து வாழ்வேலும். இதன் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை வெளியிடுகிறேன் என்று கூறிக்கொண்டு, இதுவரை கூறப்பட்ட இந்த அலி அவர்களுக்கு கூறிய அறிவுரைகளை நீங்கள் பின்பற்றுவதோடு உங்கள் உற்றார் உறவினர் குடும்பத்தினர் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.